கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு நான் வந்தேன் சார். இந்த வருஷம் தான் ப்ரீகேஜி போட்டிருக்கேன். நீங்க நம்பவே மாட்டீங்க, மறுநாள் கொண்டு போய் விட போகும்போது வாசல்லே டீச்சர் சொன்னாங்க, நீங்களும் ஒரு 2 மணி நேரம் இங்கே இருங்க மேடம். ரொம்ப அழுகுறாளா, கேள்வி கேட்டே சாவடிக்கிறா. அம்மா எப்போ வருவாங்க, அம்மா எப்போ வருவாங்க, அம்மா எப்போ வருவாங்க, அம்மா எப்போ வருவாங்க. நீங்க புள்ள பிடிக்கியா, என்னை புடிச்சிட்டு வந்துட்டீங்களான்னு கேட்கிறா மேடம். எங்களை பார்த்தா புள்ள பிடிக்க மாதிரியா? நாங்க பிள்ளைங்க விளையாடும் போது சொல்லுவோம், ரொம்ப நேரம் விளையாடாத, புள்ள பிடிச்சிட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லி வளர்த்துருக்கோம். இது இப்பவே ஆரம்பிச்சிருச்சு ஸ்கூல்ல மிஸ்ஸ பார்த்து, நீங்க என்னை புள்ள பிடிக்க வந்துட்டீங்களா அப்படின்னு அவ்வளவு பேச்சு பேசுவாங்க. ஆனால் அந்த குழந்தைகளை இன்னைக்கு அவ்வளவு அழகா ஒரு ரீடிங் இன்னைக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாங்கன்னா, பெற்றோர்கள் முன்னாடி உட்கார வச்சு படிக்க வச்சு, அதெல்லாம் பெரிய சாதனை. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஆசிரியர்களுக்கு நீங்க ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். நிறுவனத்திற்கு கைத்தட்டு கொடுக்கறத விட அந்த ஆசிரியர்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா அங்க உட்காந்து பூமா மேடம் சொல்றாங்க, மேடம் எங்களுக்கு கிடைச்ச டீச்சர் மாதிரி யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க, அவ்வளவு டேலண்டான டீச்சர் அப்படின்னாங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா?